இலங்கையில் நடைபெற்ற தமிழின படுகொலையை தொடர்ந்து கனடாவுக்கு அகதியாக இடம்பெயர்ந்த பரமசிவம் என்பவரின் மகன் பவன் புஷ்பலிங்கம் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்து உலகளாவிய அளவில் உணவு நீதி சார்ந்த ஆராய்ச்சிகளுக்காக சர்வதேச விருதுகளை வென்ற சாதனை படைத்துள்ளார். பவன் சிறுவயதாக இருந்தபோது அவரது குடும்பம் தங்கியிருந்த சிறிய அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனியிலும் பின்னர் வீட்டின் பின்புற தோட்டத்திலும் அவரது தந்தையுடன் இணைந்து வெண்டைக்காய், கத்தரிக்காய், பாகற்காய் போன்ற தமிழ்நாட்டின் பாரம்பரிய காய்கறிகளை பயிரிட உதவினார். இந்த ஆரம்ப கால அனுபவமே அவரை உணவு சார்ந்த சமூக பணிகளில் ஈடுபட தூண்டியது. உள்ளூர் உணவு வங்கிகளில் தன்னார்வலராக பணியாற்றிய அனுபவத்துடன் பல்கலைக்கழகத்தில் பொதுக்கொள்கை மற்றும் உணவு படிப்புகள் போன்ற துறைகளில் பவன் கல்வி பயின்றுள்ளார். கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் ஸ்காப்ரோ பகுதியில் உள்ள சிறுபான்மையின இளைஞர்கள் எதிர்கொண்ட உணவு பற்றாக்குறை குறித்து அவர் மேற்கொண்ட ஆரம்பகால ஆராய்ச்சி பெரும் வரவேற்பை பெற்றது. பவனின் இந்த ஆராய்ச்சி பணிகள் வெறும் பிராந்திய அளவோடு நின்று விடாமல் இலங்கை, இந்தியா, கானா, கொலம்பியா மற்றும் மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கும் விரிவடைந்தது. அங்குள்ள உள்ளூர் விவசாயிகள் மற்றும் சமூக அமைப்புகளுடன் இணைந்து பாலின அடிப்படையிலான உணவு பற்றாக்குறை மற்றும் மக்களின் உணவு இறையாண்மை குறித்து விரிவான கள ஆய்வுகளை மேற்கொண்டார். அவரது இந்த சிறந்த சமூக மற்றும் கல்வி பணிகளை பாராட்டி அயர்லாந்தின் டப்ளின் நகரில் நடைபெற்ற உலகளாவிய இளங்கலை ஆராய்ச்சி விருதுகள் விழாவில் அவருக்கு 2 முக்கிய விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் அவரது சொந்த ஊரான ஸ்காப்ரோவிலும் அவரை ஒரு வளர்ந்து வரும் நட்சத்திரமாக அறிவித்து பாராட்டியுள்ளனர். பல்கலைக்கழக படிப்பை முடித்துள்ள பவன் ஸ்காப்ரோ இன்னோவேஷன் அண்ட் பப்ளிக் பாலிசி என்ற அமைப்பை நிறுவி இளைஞர்களுடனான கொள்கை மாநாடுகளையும் நடத்தி வருகிறார். எதிர்காலத்தில் புவியியல் அல்லது மானுடவியல் துறையில் தனது முதுகலை ஆய்வுகளை தொடரவும் புலம்பெயர்ந்த மக்களின் உணவு முறைகள் குறித்து மேலும் ஆராயவும் அவர் திட்டமிட்டுள்ளார்.